இன்று ஒரு உண்மை சம்பவத்தை உங்களோடு பேசலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஒரு மருத்துவமனை, அந்த மருத்துவமனையிலே அறுவை சிகிச்சை பிரிவு மிகவும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஒரு நோயாளியை உள்ளே கொண்டு செல்கின்றார்கள் அறுவை சிகிச்சை செய்வதற்காக. வெளியே அந்த நோயாளியுடைய தந்தை கையை பிசைந்து கொண்டு நிற்கின்றார். தன் மகனுக்கு என்ன ஆகுமோ என்கின்ற தவிப்பு. அப்படி அவர் தவித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலில் வராண்டாவில் பார்க்கின்றால் ஒருவர் ஓடோடி வருகின்றார். அந்த ஓடோடி வருகின்றவர் தான் மருத்துவர் என்பதை புரிந்து கொள்கின்றார் இந்த தந்தை. இந்த தந்தைக்கு கடும் கோபம் வருகின்றது. தன்னுடைய மகன் உயிருக்கு போராடி கொண்டு அறுவை சிகிச்சை பிரிவுக்கு சென்று விட்டான். ஆனால் இந்த மருத்துவர் இவர் காலதாமதமாக ஓடோடி வருகிறாரே என்ற கோபத்தில் அந்த மருத்துவரை தடுத்து கேட்கின்றார், என்ன நீங்கள் இப்படி காலதாமதமாக வருகிறீர்கள்? என்னுடைய பிள்ளையின் உயிருக்காக நான் போராடி கொண்டிருக்கிறேன் என்று குறிப்பிடுகின்றார். அந்த மருத்துவர் உடனடியாக புன்னகைத்தபடி சொல்கின்றார், கவலைப்படாதீர்கள், உங்கள் மகனுடைய உயிரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னிடம் இருக்கிறது, கண்டிப்பாக அவனை காப்பாற்றி விடுவேன் என்று நம்பிக்கை கொடுக்கின்றார் அந்த வைத்தியர் அல்லது அந்த மருத்துவர். ஆனால் இந்த தந்தைக்கு நம்பிக்கை இல்லை. ஆயினும் மருத்துவர் உள்ளே சென்றால்தான் அறுவை சிகிச்சை நடைபெறும் என்கின்ற காரணத்தினால் சண்டையை நிறுத்தி விடுகிறார். எனவே இந்த மருத்துவர் சிரித்த முகத்தோடு அந்த அறுவை சிகிச்சை அறைக்குள் செல்கின்றார். அறுவை சிகிச்சை முடிகின்றது. இந்த மருத்துவர் வேகமாக கதவை திறந்து கொண்டு வெளியே வருகின்றார். வெளியே வந்து அந்த தந்தையை பார்க்கின்றார். உங்கள் மகனுக்கு நான் அறுவை சிகிச்சை செய்து விட்டேன், அவர் உயிரோடு இருக்கிறார், அவருக்கு எந்த குறைபாடுகளும் இல்லை, இன்னும் 2-3 மணி நேரத்தில் அவர் மயக்க நிலையை தாண்டி முழித்து விடுவார், நீங்கள் அதன் பின்பு அவரை அவசர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு செல்வார்கள், அங்கு நீங்கள் அவரிடம் பேசிக்கொண்டே இருக்கலாம் என்று தெரிவித்துவிட்டு இந்த தந்தையின் பதிலை கேட்காமலே அந்த மருத்துவர் ஓடி ஓடி வெளியே ஓடுகின்றார். அப்பொழுது இந்த தந்தை அந்த மருத்துவரை மிகவும் கோபத்தோடு பார்த்து கொண்டு நிற்கின்றார். அறுவை சிகிச்சை பிரிவிலிருந்து ஒரு தாதியர் ஒருவர் வெளியே வருகின்றார். இந்த தந்தை அந்த தாதியரை நிறுத்தி கேட்கின்றார், இந்த மருத்துவர் அறுவை சிகிச்சை முடிந்தவுடன் அவசரமாக இப்படி ஓடுகிறாரே, இவரெல்லாம் மருத்துவரா என்று கேட்கின்றார். அப்பொழுது அந்த தாதியர் குறிப்பிடுகின்றார், நீங்கள் தவறாக நினைத்து கொள்ளாதீர்கள், நேற்று நடந்த ஒரு விபத்தில் அவருடைய மகன் இறப்பை தழுவிவிட்டான். இன்று அவனுக்கு அந்த இறப்புக்கான இறுதி சடங்குகள் செய்ய வேண்டும். அந்த சூழலில்தான் உங்களுடைய மகனும் விபத்தில் சிக்கி சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயத்தை குறிப்பிட்டு அவரை அழைத்திருந்தேன். தன்னுடைய மகனுடைய இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதை கூட தவிர்த்துவிட்டு உங்கள் மகனை காப்பாற்றுவதற்கு அவர் வந்திருக்கிறார். இப்பொழுது தன்னுடைய மகனின் இறுதிச் சடங்குக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார் என்று குறிப்பிட்டாராம். இந்த தந்தைக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. ஒவ்வொருவரும் நிலைமையும் எப்படி என்பதை நாம் அறிந்து கொள்வதில்லை. நாம் அவசரப்பட்டு சில நேரங்களில் பேசுகின்ற வார்த்தைகள் மனங்கள்